வெல்கம் டு தமிழ் ப்ரோ சேனல். நம்ம சேனல் சார்பாக பல துறைகளிலும் மிகச்சிறந்த ஆளுமைகளை நம்ம சந்திச்சு வரோம். அந்த வகையில் அறிஞர் அண்ணாவிடமே வைத்தியரத்னா என்ற பட்டம் பெற்ற இந்த நூற்றாண்டின் ஆகக்கூடிய மிகச்சிறந்த வைத்தியரான ஜட்ஜ் பல்ராமையா அவர்களின் வழி வந்த ருக்மணி அம்மாவை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அறிஞர் அண்ணாவுடைய கல்லூரி தோழர் மற்றும் அவர்கிட்டயே வைத்தியரத்னா என்ற பட்டம் பெற்றவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம் ஜட்ஜ் பல்ராமையாவை பற்றி. அதை பற்றி உங்களுடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களாமா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும், அண்ணாதுரையும் ஆகட்டும் பல்ராமையா ஆகட்டும். அவர் காலேஜ் டேஸ்லேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க. உலகத்தமிழ் மாநாடு போயிருக்கார் சிங்கப்பூருக்கு. அப்போ தான் அவர் வைத்தியரத்னன்ற பட்டம் எடுத்து நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுத்தாருங்க சிங்கப்பூரில். இப்போ அவரை பற்றிய நினைவுகள் ஏதாவது நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களாம்மா? இன்னும் கொஞ்சம் பல்ராமையா பற்றிய நினைவுகள், அவருடைய சாதனைகள், அவர் என்னெல்லாம் பண்ணார். நிறைய மருந்துங்க செய்திருக்காங்க. நிறைய ஒரு அமெரிக்கா லேடிக்கு வந்து க்யூர் பண்ணார் கேன்சர், பிரெயின் கேன்சரு. அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் இருக்கச்சு அவருக்கு அந்த மாதிரி பிரெயின் கேன்சர் இருந்தது. அவள் வந்து அப்போ வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எறும்பூர் ஜட்ஜு தோட்டம் அங்கே இருக்குது. அப்புறம் தான் அவங்க வந்து பயந்துட்டு பாம்பே வந்துட்டு அங்கேயும் தான் சொன்னாங்க, நீங்கள் சித்தாவுக்கு போங்க அப்படின்னா. அப்போ ஜட்ஜு பல்ராமையா பேர் வந்தது. அந்த மாதிரி வந்து எறும்பூர் வந்தாங்க. அதான் ஓன் பிளேஸ், அவர் பர்த் பிளேஸ் எறும்பூர். அங்கே வந்து 3 months இருந்தாங்க. அந்த பிரெயின் டியூமர் இருந்த இடமே மறைச்சிட்டார் அவர். அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு கொடுத்து கூடவே அழைச்சிட்டு போனாங்க. ஆச்சரியப்பட்டு அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போனாங்க அவரை. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன குழந்தையிலேருந்தே எங்கள் பாட்டி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க, கை வைத்தியமாக. அதை பார்த்து 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 அப்புறம் ஜட்ஜ் இந்த மருந்து துறைக்கு வந்துட்டார். ஜட்ஜாக இருக்க சொல்லி ஃப்ரீயாக தான் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஏதாவது சொல்லி எங்கள் அப்பா தான் செய்வார் இதெல்லாம். அவரோட ஓன் பிரதர் ரித்ராஜ். அதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு. எம்ஜிஆர் கூட ஒரு திரைப்படத்திலேயே நடிச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில உள்ள தொடர்பு, நட்பு, அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கலாமாம்மா? சரிங்க சார். அவர் தலைவன் படத்தில் எம்ஜிஆரோட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அதுவும் இல்லாத நாங்களும் சின்ன வயசுலேருந்து சின்னவரோட போயிருக்கோம். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ராமாபுரம் தோட்டத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக போயிருக்கோம். அவரோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். அவருக்கு இந்த கருவாடுனா ரொம்ப இஷ்டம்.